தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை டிஜிபி ரேஸில் சந்தீப் ராய் ரத்தோர் முந்துவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அஜித்குமார் படுகொலைக்கு பின்னர் தமிழ்நாடு காவல்துறை பொதுமக்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. இது டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கும் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கும் கடும் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சூழலில் சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாளுடன் நிறைவு பெறுவதால் அடுத்ததாக யாரை தமிழ்நாடு டிஜிபியாக கொண்டு வருவது என்பதற்காக தேடும் படலம் தொடங்கிவிட்டது. அதிலும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து தங்களுக்கு ஏற்ப இசைந்து கொடுப்பவரையே அதிகாரமிக்க அந்த பதவியில் அமர்த்த ஆளும் தரப்பு முனைப்பு காட்டி வருகிறது. அந்த வகையில் அடுத்த தலைமை டிஜிபிக்கான ஓட்டத்தில் பதவி மூப்பு அடிப்படையில் முதலில் இருப்பவர் சீமா அகர்வால். அவருக்கு அடுத்த இடத்தில் ராஜீவ்குமாரும், அடுத்தடுத்து சந்தீப் ராய் ரத்தோர், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள் உள்ளிட்டோர் உள்ளனர். இவர்களில் சீமா அகர்வாலின் கணவரான முன்னாள் சென்னை கமிஷனர் AK விஸ்வநாதன் அதிமுகவுக்கு நெருக்கமானவர் என்பதாலும் பெண் ஒருவரால் அதிரடியாக செயல்பட முடியுமா என்கிற கருத்துருவாலும் சீமா அகர்வால் தேர்ந்தெடுக்கப்படும் வாய்ப்பு குறைவு என்கிறார்கள். ராஜீவ்குமாருக்கு உடல்நல குறைபாடு இருப்பதால் அவரும் ரேஸிலிருந்து இறங்குகிறார். அபய்குமார் சிங் அடுத்த 6 மாதங்களில் ஓய்வு பெறவிருக்கிறார். வன்னிய பெருமாளை திமுக, அதிமுக என இருதரப்புமே கண்டுகொள்வதில்லை என்பதால் அவருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகிறது. இதனால் சந்தீப் ராய் ரத்தோரே அடுத்த தமிழ்நாடு டிஜிபி ரேஸில் ஜாக்பாட் அடிக்கப் போகிறார் என கூறப்படுகிறது. ஒருவேளை சங்கர் ஜிவாலுக்கு கூடுதலாக 6 மாதங்கள் பணி நீட்டிப்பு வழங்கினால் அவர் பணி ஓய்வு பெறும் நேரத்தில், அதாவது ஜனவரி 2026இல் 1994 மற்றும் 1995 பேட்ச் IPS அலுவலர்கள் டிஜிபியாக பதவி உயர்வு பெறுவார்கள். அப்படி பதவி உயர்வு பெறுபவர்களில் ஒருவரும் ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவருமான டேவிட்சன் தேவாசிர்வாதத்தை தலைமை டிஜிபியாக கொண்டுவர வாய்ப்புகள் மிகுதி எனவும் தகவல்கள் சுழன்றடிக்கின்றன. சென்னை பெருநகர மாநகராட்சி காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தடுக்க தவறியதால் அந்த பதவியிலிருந்து தூக்கியடிக்கப்பட்டு சென்னை காவல் பயிற்சி கல்லூரியின் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இப்படிப்பட்டவரை எப்படி தமிழ்நாடு டிஜிபியாக கொண்டு வருவார்கள் என்கிற வினா எழுகிறது. இதேபோல் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி மரணம் தொடங்கி அமலாக்கத்துறை ரைடுகள் வரை தமிழகத்தின் பல்வேறு நிகழ்வுகளில் உளவுத்துறை தோல்வியடைந்து விட்டதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அப்போது உளவுத்துறை ADGPயாக இருந்த டேவிட்சன் தேவாசிர்வாதம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் என்பதும், தற்போது இவர் தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு ADGPயாக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.